ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நீங்கள் ரச சாதம், மோர், தயிர், சாம்பார் சாதத்தெலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு போதுமான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் இது கூட 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு இப்படி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு ஓரளவு வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே மிளகாய்த்தூள், இது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு தேவையான சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது தயிர் சாதம், மோர் சாதம், ரச சாதம்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.